ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் எல்லாருமே ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை கேட்டாங்க. இது மாதிரி என்னப்பா சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்ன கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது, இங்கேயும் அங்கேயுமா இருந்தீங்க, இப்போ தான் வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் மாமனார் 2 பேருமே அஹ், என் ஹஸ்பண்டையும் சரி என்கிட்டையும் கேட்டாங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் நாங்கள் அந்தளவுக்கு அந்த 3 மாதத்தில் ஒரு மீட் பண்ணிக்கிட்டதே மேரேஜுக்கு அப்போ நான் அம்மா வீட்டில் இருந்தேன், அவர் வேலைக்கு போயிருந்தார். இப்படியே தான் 3 மாதமே போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வெளியில் ஒரு இடத்துக்கு போகணும் பண்ணோங்கிறது கிடையாது. ஒரு 2 3 ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா போனோமே அவ்வளோதானே தவிர, மற்றபடி எங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுங்கிறது கிடையாது. ஆனால் அவர் கேட்டோன்னே எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. அதனால என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உடனே அவங்க அண்ணன் சொன்னார், என்னப்பா அப்படி கேட்குறீங்க, அவங்க ரொம்ப மீட் பண்ணிட்டதே 2 3 தடவை தாங்கிற மாதிரி தானே இருக்குது, அவனும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், இப்போ தானே வீடு பார்த்தே வைக்கிறோம், இனிமேல் தான் வெளியில் போவாங்க பண்ணுவாங்க செய்வாங்க, அதனால் இனிமேல் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படின்ட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் சொன்னாங்க, நீ தாம்மா கொஞ்சம் கோவப்படுவான் சில விஷயங்களுக்கெல்லாம், காரணமே இல்லாமல் ஒரு சில விஷயங்களுக்கு கோவப்படுவான், நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு ஒரு குழந்தை ஆகிற வரைக்கும் உங்களோட ஃபேமிலி ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணுமா, நீயும் கோவப்படக்கூடாது, அவன்கிட்ட எடுத்து சொல்லணும் பண்ணணுமே தவிர, நீங்களே உங்கள் பிரச்சனைகளை நீங்களே இது பண்ணிக்கணும், எங்களுக்கும் சரி உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கும் சரி தெரிகிற மாதிரி எதையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்காமல் இருந்தாலே நல்லதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி புரியுது, எனக்கு நீங்கள் சொல்கிற இதெல்லாம் எல்லா விஷயமே புரியுது, நான் அந்தளவுக்கு இது பண்ணியிருக்க மாட்டேன், நான் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே, நான் எல்லா விஷயத்தையும் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம அந்த விஷயத்துக்கு எதையுமே சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் ஒரு சில இதை நம்ம நடந்துக்கிற விஷயத்த எதையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் இதாகவும் இது பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, இருந்தாலும் உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இன்றைக்கி கேட்டுக்க, எதாக இருந்தாலும் ஒரு சில இது நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியமும் தெம்பும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் சமாளிக்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் எதை பற்றியும் நீ மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க, எதாக இருந்தாலும் சரியான ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம், நீங்கள் அதை யோசித்து நம்ம இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டோ ஏதோ ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நினச்சி நம்ம கவலைப்படாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் நீங்கள் இனிமேல் உங்களுக்குள்ளே தான் எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணுறதுங்கிறத தான் பார்த்துக்கணும். ஏன்னா நானும் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார் என்கிட்ட பேசுவாங்க, திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இருந்தாலுமே அவங்கள ஒரு இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா மாமா அவர் பென்ஷன் வாங்குறதுனால எங்கள் செலவுகளை நாங்கள் பார்த்துக்குவோம். உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறத மிச்சம் பண்ணி ஓரளவு லைஃப்பில் நீங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகணுமா, உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே, அதெல்லாம் சரி தான், எல்லாமே சரி தான் மற்ற நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரியுது எனக்கு தெரியாமல் கிடையாது, எனக்கு எல்லாமே புரியுது, புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் இனிமேல் மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க, எதாக இருந்தாலும் பாசிட்டிவான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போவோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னோடனே, சரி சரிம்மா, நான் எனக்கு நீ பொறுப்பான பொண்ணுன்னு தெரியும், எதாக இருந்தாலும் சமாளிப்பேங்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குமா, அதனால தான் இன்றைக்கி நான் உங்களை தனியாக வீடு பார்த்து வச்சது. உங்கள் மாமா கூட சொன்னார், இதுமாதிரி நீ ஒரு வருஷத்துக்கு இருந்தால் என்ன கூட அப்படின்னாரு. நான் இங்கே இருந்தேன்னா உங்களுக்கான ஒரு டைமிங்கிறது இருக்காது, நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது, பண்ண முடியாது, அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதோட அவங்க கொழுந்தனாரும் சொல்லிட்டாரு, இது மாதிரி அவங்க 2 பேரும் பர்சனல் இதில் நீங்கள் எதுவும் இது பண்ணக்கூடாதுமா, அவங்க இருக்கட்டும், பண்ணட்டும், செய்யட்டும், ஊருக்கு இடையில வந்தால் நீங்கள் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க,
அவ்வளோதானே தவிர தேவையில்லாமல் நீங்கள் அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லிடுமான்னு என்கிட்ட அவன் முன்னாடியே சொல்லிவிட்டான். அதனால வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை இனிமேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லபடியாக வந்து ஒரு நல்லா வந்து ஒரு இதாக ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அத்தை என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து புரிகிற மாதிரி சொன்னாங்க.